பீஷ்மர் 9ஆம் நாள் போரில் புதுமுறை அணிவகுப்பை மேற்கொண்டார். துரியோதனனை களத்தின் நடுப்பகுதியிலும் அலம்பசன் என்னும் அரக்கனும் பகதத்தனும் முன்னணியிலும் படைகளை நிறுத்தினார்கள். பாண்டவர்கள் தங்கள் படைகளை திரிசூல வியூகமாக நிறுத்தினார். திரிசூலத்தின் மும்முனைகளிலும் சிறந்த வீரர்களான அர்ஜுனன், திருஷ்டத்யும்னன், பீமன் ஆகியோர் நின்றனர். போர் தொடங்கியதும் அலம்பச அரக்கனுக்கும் பீமனுக்கும் போர் நடந்தது. அரக்கன் அலம்பசன் வாளை எடுத்துக்கொண்டு வாள்போருக்கு வருமாறு பீமனை அழைத்தான். பீமனும் வாளை எடுத்துக்கொண்டு அலம்பசனுடன் வாள்போருக்கு சென்றான். இருவருக்கும் நடந்த வாள்போரில் அலம்பசனுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டது. அதனால் அலம்பசன் வாள்போரை நிறுத்திவிட்டு மற்போருக்கு வருமாறு அழைத்தான். பீமனும் மறுக்காமல் சம்மதித்து அலம்பசனோடு மற்போருக்கு சென்றான். சிறிது நேரம் இருவருக்கும் கடுமையான மற்போர் நடந்தது. மற்போர் நடந்து கொண்டிருக்கும் போதே போர் முறையை மீறி அலம்பசன் ஒரு பெரிய கல்லை தூக்கி பீமன் மேல் எறிந்தான். இதை அறிந்த அபிமன்யு 2-3 அம்புகளை அந்த கல்லின் மேல் தொடுத்து அதை தூள் தூளாக்கி விட்டான். இனிமேல் அலம்பசனை உயிரோடு விட்டால் பீமன் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என எண்ணி அபிமன்யு அலம்பசனோடு போர் புரிய ஆரம்பித்தான். அபிமன்யுவும் போரில் பல வீரர்களை கொன்றான். பாண்டவர்களும் அபிமன்யுவுக்கு துணையாக இருந்தனர். அபிமன்யுவிற்கும் அலம்பசனுக்கும் பெரும் போர் நடந்தது. மாயாவியான அலம்பசனின் அனைத்து மாயங்களும் அபிமன்யுவிடம் தோற்றது. எங்கும் இருள் சூழும்படி அம்புமழை பொழிந்தான். அபிமன்யு மாற்றுப்படையால் மாயை விலக்கி அலம்பசனை தாக்கினான். அபிமன்யு எறிந்த அம்பு அலம்பசனின் மார்பில் பாய்ந்தது. அலம்பசன் உடனே மயக்கமடைந்து கீழே விழுந்து இறந்தான். துரியோதனனின் நம்பிக்கை பெற்ற மாயாவியான அலம்பசன் தனது தேரினை இழந்து போர்க்களத்தில் வீழ்ந்தான். அஞ்சிய போரில் அபிமன்யு கௌரவ சகோதரர்களில் மேலும் 3 கொன்றான். பின்பு சாத்தியகிக்கும் அஸ்வத்தாமனுக்கும் போர் நடந்தது. இருவரும் சரிசமமாக போர் புரிந்தனர். அஸ்வத்தாமன் எய்த அம்பு சாத்தியகியின் தேரின் சக்கரத்தை முறித்தது. பதிலுக்கு சாத்தியகியும் அஸ்வத்தாமனின் தேர்கொடியை அறுத்தான். அதனால் சினம் கொண்ட அஸ்வத்தாமன் சாத்தியகியின் குதிரைகளை காயப்படுத்தினான். அடுத்து துரோணரும் அர்ஜுனனும் போரில் ஈடுபட்டனர். அர்ஜுனன் போரில் துரியோதனனுக்கு துணையாக வந்திருந்த 10,000 அரசர்களை தோற்கடித்தான். அதனால் பீஷ்மர் அர்ஜுனன் மீது கோபம் கொண்டார். கோபம் கொண்ட அவர் தன் படைகளை அழைத்து சென்று போர் புரிய ஆரம்பித்தார். பின்பு பாண்டவர்கள் ஒன்று கூடி பீஷ்மரை எதிர்த்தனர். ஆனால் பீஷ்மரை போரில் வெல்ல முடியாமல் வருந்தினர். பீஷ்மரை எதிர்த்த பாண்டவர்களை விரட்டியடிக்க துரியோதனன் துச்சாதனனை அனுப்பினான். பாண்டவர் படையில் கடும் சேதத்தை பீஷ்மர் விளைவித்தார். கௌரவர்கள் அனைவரும் அழிந்தாலும் பீஷ்மர் ஒருவர் மட்டும் அவர்களை வெற்றி பெறச் செய்து விடுவார் என்பதை பாண்டவர்கள் உணர்ந்தனர். சூரியன் மறைவுக்கு பின்னர் அன்றைய போர் முடிவடைந்தது. அன்றைய இரவு பாண்டவர்கள் கிருஷ்ணரிடம் நடைபெற்ற போரில் பீஷ்மரை வெல்ல முடியவில்லையே என்று வருத்தத்துடன் கூறினார்கள். பிறகு பீஷ்மரை வெல்வது குறித்து பீஷ்மரிடம் கேட்க முடிவெடுத்து அவர் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். பீஷ்மர் அனைவரையும் அன்புடன் தழுவிக்கொண்டார். பிறகு அர்ஜுனன் பீஷ்மரிடம், போர் தொடங்குவதற்கு முன்பு உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் என்று வாழ்த்தினீர்கள். ஆனால் தங்களை வென்றால்தானே எங்களுக்கு வெற்றி. தங்களை வெல்வது எப்படி என்று கேட்டான். அதற்கு பீஷ்மர், நான் போரில் புறமுதுகு காட்டி ஓடுபவரோடும் ஆயுதம் இல்லாதவரோடும் பெண்ணோடும் போரிட மாட்டேன். அப்போது என் ஆயுதம் பலனின்றி போய்விடும் என்றார். பெண்ணாக பிறந்து ஆணாக மாறிய சிகண்டியை என் முன்பு நிறுத்தி நாளை என்னுடன் போரிடுங்கள். சிகண்டியின் முன்னால் என் ஆயுதம் பலனின்றி போய்விடும். அப்போது நீங்கள் என்னை எதிர்த்து போரிட்டால் வெற்றி உங்களுக்குத்தான் என்று கூறினார். பீஷ்மர் கூறியதை கேட்டவுடன் பாண்டவர்கள் அமைதியாக பாசறைக்கு திரும்பினர். சிகண்டியை முன்னிறுத்த கிருஷ்ணர் திட்டம் வகுத்தார். தனது முடிவு நெருங்கிவிட்டதை பீஷ்மர் உணர்ந்து மகிழ்ச்சியடைந்தார். 10ஆம் நாள் போரில் கௌரவர்கள் அசுர வியூகத்தை அமைத்தனர். பாண்டவர்கள் தேவ வியூகத்தை அமைத்தனர். சிகண்டியை முன்னிறுத்தி பாண்டவர்களின் படை முன்னேறியது. இதுவரை இல்லாத பாதுகாப்பு இன்று பீஷ்மருக்கு அதிகமாக இருந்தது. பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடந்து கொண்டிருந்தது. பாண்டவ படை வீரர்கள் வேகமாக பீஷ்மரின் மேல் நிறைய அம்புகளை செலுத்தினார்கள். பீஷ்மரின் உடலெங்கும் அம்புகள் தைத்து சிலிர்த்து நின்றார். திடீரென்று ஆவேசமடைந்த பீஷ்மர் அம்புகள் அனைத்தையும் உதறிவிட்டு பாண்டவ படை வீரர்களை தாக்கத் தொடங்கினார். இதனை கண்ட அர்ஜுனன் பீஷ்மரோடு போர் செய்வதற்கு நேருக்கு நேர் வில்லை வளைத்து கொண்டு வந்து நின்றான். துரியோதனன்
பீஷ்மருக்கு துணையாக அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், துரோணர், சகுனி, ஜெயத்ரதன், பகதத்தன் முதலியவர்களை அனுப்பினான். அர்ஜுனன் போர் செய்தபோது பீமன் தன் கதாயுதத்தை ஓங்கிக் கொண்டு கௌரவர் படைகளை தாக்கி அவர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினான். அதனால் கோபம் கொண்ட துரியோதனன் 1000 படை வீரர்களை அர்ஜுனனுக்கு எதிராக அனுப்பினான். படை வீரர்களை சமாளிப்பதற்கு அர்ஜுனன் வாயு அஸ்திரத்தை பிரயோகித்து அவர்களை வீழ்த்தினான். இவ்வாறு 10ஆம் நாள் போர் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. விதிகளின் விதியாய் செயல்களின் ஆதி காரணமாய் விளங்கும் கிருஷ்ணர் கலவரம் மிகுந்த அந்த போர்க்களத்தின் நடுவே சிந்தித்துக் கொண்டிருந்தார். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் 10வது நாளாகிய இன்றைய போரின் முடிவில் பீஷ்மரின் உலக வாழ்வு முடிந்துவிட வேண்டும் என்று கூறினார். இப்போது நீ பீஷ்மரோடு போர் புரிய வேண்டும், மற்றதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றார். உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரை பீஷ்மர் இருந்த இடத்திற்கு விரைவாக செலுத்தினார். பீஷ்மர் தேரும் அர்ஜுனன் தேரும் நேருக்கு நேர் போருக்கு தயாராக நின்றது. கிருஷ்ணர் சங்கநாதம் முழங்கியதும் போர் தொடங்கியது. அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் இடையே கடுமையான போர் நிகழ்ந்து கொண்டிருந்த போது சிகண்டி போர்க்களத்தில் புகுந்து பீஷ்மருக்கு முன்னால் வந்து நின்றான். பீஷ்மர் செய்திருந்த சபதப்படி சிகண்டியை எதிரே கண்டவுடன் பீஷ்மர் போர் செய்வதை நிறுத்திவிட்டார். பீஷ்மர் போர் செய்யாமல் இருப்பதை அறிந்த துச்சாதனன் சிகண்டி மேல் அம்புகளை தொடுக்க ஆரம்பித்தான். அதனால் சிகண்டி உயிர் தப்பினால் போதும் என்று ஓடத் தொடங்கினான். சிகண்டி சென்றதும் பீஷ்மர் மீண்டும் அர்ஜுனனோடு போர் செய்ய ஆரம்பித்தார். பீஷ்மர் வேகத்தோடு போர் புரிவதை சமாளிக்க முடியாமல் அர்ஜுனன் மீண்டும் தந்திரமாக சிகண்டியை வரவழைத்தான். சிகண்டியை கண்டதும் உடனே பீஷ்மர் போர் புரிவதை நிறுத்திவிட்டார். அர்ஜுனன் உடனே பீஷ்மரை நோக்கி அம்புகளை செலுத்தினான். பீஷ்மரின் வில் 2ஆக ஒடிந்து கீழே விழுந்தது. சிகண்டியும் அர்ஜுனனும் மாறி மாறி அம்புகளை தொடுத்தனர். சிகண்டியின் அம்புகள் பீஷ்மர் மார்பில் பாய்ந்தன. ஆனால் பீஷ்மர் சிகண்டியை தாக்கவில்லை. அர்ஜுனனின் அம்புகள் பீஷ்மரின் உடலெங்கும் சல்லடை போல் தைத்தன. இரத்தம் தேர் தட்டுகளில் வடிந்து ஓடியது. பீஷ்மர் சிறிது நேரத்தில் உடல் தளர்ந்து சோர்வோடு கீழே விழுந்தார். பாண்டவர்களும் கௌரவர்களும் போரை நிறுத்திவிட்டனர். பீஷ்மர் வலியும் வேதனை மிகுந்த நிலைமையிலும் மகிழ்ச்சியடைந்தார். அர்ஜுனனால் உயிர் பிரிவதை எண்ணி அவர் பெருமிதம் கொண்டார். அப்போது பீஷ்மர் கீழே விழுவதை பார்த்த கௌரவர்கள் அவரை தூக்குவதற்காக ஓடி வந்தனர். ஆனால் பீஷ்மர் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டார். அனைவரும் பீஷ்மரை சூழ்ந்து நின்று கொண்டனர். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தேரிலிருந்து இறங்கி பீஷ்மரின் பக்கமாக நின்று கொண்டார்கள். தேரிலிருந்து பீஷ்மர் சாய்ந்தபோது தேவர்கள் மலர்மலை பொழிந்தனர். பாண்டவர்களும் கௌரவர்களும் பீஷ்மரின் வீழ்ச்சியை கண்டு திகைத்தனர். காலத்தை கணிக்கும் ஜோதிடரும் அங்கே இருந்தார். பீஷ்மர் மரணத்தை தள்ளி போடும் வரத்தை தந்தை சாந்தனுவிடமிருந்து பெற்றிருந்தார். குலத்துக்கே பெருமை அளித்துக் கொண்டிருந்தவரும் இணையற்ற வீரபுருஷனுமாகிய பீஷ்மர் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி அனைவரையும் கண்ணீர் விட்டு அழச் செய்தது. பீஷ்மர் துரியோதனனிடம், இப்போதேனும் நீ சமாதானமாய் போய்விடு, அவர்கள் நாட்டை அவர்களிடம் ஒப்படைத்துவிடு, இப்போர் என்னுடன் முடியட்டும் என்றார். ஆனால் அவரின் அறிவுரையை துரியோதனன் ஏற்கவில்லை. பிறகு கர்ணன் ஓடி வந்து அவர் பாதங்களில் வீழ்ந்து அழுதான். ராதையின் மகனான நான் சில சமயங்களில் தங்களுக்கு மரியாதை தர தவறிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். அதை கேட்ட பீஷ்மர் கர்ணனிடம், நீ குந்தியின் மைந்தன் என்று வியாசர் எனக்கு கூறினார். காரணமின்றி நீ பாண்டவர்களை பகைத்ததால் நானும் உன்னிடம் கோபமாக நடந்து கொண்டேன். பாண்டவர்கள் உன் தம்பிமார்கள், நீ அவர்களுடன் சேர்ந்து தர்மத்தை போற்றி என கூறினார். ஆனால் கர்ணன் துரியோதனனுக்கு எதிராக நின்று போர் புரிவதை விரும்பவில்லை. அதனால் பீஷ்மர் கர்ணனிடம், அறம் வெல்லும், நீ விரும்பியபடியே செய் என்று கூறினார். பீஷ்மர் இறப்பதற்கு முன்பு அரச நீதி மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாண்டவர்களுக்கு அருளினார்.